ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஜிஎஸ் தமிழ் சின்னத்திரை. சன் டிவி ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சன் டிவி சீரியல், ஷோஸ் மற்றும் மூவிஸ் சம்மந்தம் எல்லா அப்டேட்ஸும் நம்ம தருவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி எதை பற்றின அப்டேட்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் ரொம்ப நாளே ஃபேன்ஸ் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு சீரியல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பராசக்தி சீரியல் தான். இந்த சீரியல் ரொம்ப நாளாவே வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லாட்டும் காலியாக தான் இருக்குது. ஏற்கனவே வந்து 3 முடிச்சு 1 hour போயிட்டுருக்கு. அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லாட்டில் வந்து பராசக்தி லான்ச் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும்போது ஏன் இன்னும் லான்ச் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய இஷ்யூ வந்து சேனலுக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் நடுவில் போயிட்டுருக்கு. அதனால் வந்து இன்னும் அந்த சீரியல் லான்ச் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இஷ்யூ கிளியரானால் தான் வந்து சேனலில் வந்து பராசக்தி சீரியல் லான்ச் பண்ணுவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக ஸ்டார் காஸ்ட்டோட வந்து இந்த சீரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் சன் டிவிக்கும் வந்து ஒரு கரெக்டான வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட், அதாவது மியூச்சுவலான ஒரு விஷயம் வரல ஸ்லாட்டில். ஸோ அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது. கூடிய சீக்கிரமே இஷ்யூவெல்லாம் போய் வந்து சீரியல் லான்ச் ஆகணும்னு எதிர்பார்க்கலாம். சரி, குயிக்காக வந்து பராசக்தி சீரியல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துலாம். இந்த சீரியலில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜயகுமார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பவன் ரவீந்திரா, ஹீரோயினா தேவ்ஜினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா வெஷன் டைம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே அவங்க இந்த பேரை வச்சு மிஸ்டர் மணிவென்ற சீரியலும் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க சன் டிவியில். ஆனால் அந்த சீரியல் அந்த அளவுக்கு ரீச்சை கொடுக்கல. ஸோ அதனால் வந்து சன் டிவியில் ஸ்லாட் வந்து 9 PM 8:30 தான் ஃப்ரீயாக இருக்குது. இதில் எதனா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்களோ என்ன ஏதோன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ போயிட்டுருக்கு தான் சொல்கிறாங்க ப்ரொடக்ஷனுக்கும் சன் டிவிக்கும். ஸோ அது கிளியரானால் தான் சீரியல் லான்ச் ஆகும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பராசக்தி சீரியல் லான்ச் ஆகுதா இல்லையான்னு. ஸோ பராசக்தி சீரியலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் அமைதி காக்கவும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. பராசக்தி மட்டும் இல்லாமல் நாகினி சீரியலும் வந்து ரைட்ஸ் வாங்கிட்டாங்க சன் டிவி ஜியோ ஸ்டார் கிட்டேருந்து மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ விரைவில் அதுக்கான டப்பிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு மறுபடியும் உங்களுக்கு நாகினி சீசன் 1 சன் டிவியில் பார்க்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 3 முடிச்சு 1 hour டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அது சீக்கிரமே வந்து 3/4 மணி நேரமாக கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது 8:30லேருந்து 9:15 வரைக்கும் 3 முடிச்சு 9:15லேருந்து 10 o'clock வரைக்கும் சிங்கப்பெண்ணு அந்த மாதிரி டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பழைய மாதிரி வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு நம்ம சேனலில் வரும். அதுவும் சன் டிவி ரிலேட்டடான மொத்த அப்டேட்ஸும் உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேறு ஒரு சூப்பரான சன் டிவி அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் இந்த அப்டேட்டை பற்றி, அதாவது 3 முடிச்சு 1 hour டெலிகாஸ்ட் ஆகிறது, புது சீரியல் பராசக்தி எப்போ லான்ச் ஆகும், அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றின இது விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம். இது டிஜிஎஸ் தமிழ் சின்னத்திரை. சன் டிவி செய்திகள் உடனுக்குடன்.